ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தீபாவளி பலகாரமாக முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கடையில் வாங்கினா அரிசி மாவு 1 கப்புங்க, கடலை மாவு வந்து அதே கப்பில் 1 கப்புங்க, சமமான அளவுங்க. அரிசி மாவும் கடலை மாவும் சமமான அளவுங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூனுங்க, எள்ளு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. ஓமம் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வந்து எள்ளும் ஓமமும் கொஞ்சம் நிறையா வேணால் கூட சேர்த்துக்கலாங்க. உப்பும் காரமும் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக பார்த்திங்கன்னா வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. நான் வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேங்கிறதுனால பார்த்திங்கன்னா அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி சேர்த்து பார்த்திங்கன்னா இப்படி இலக்கமாக மாவு வந்து பிசைஞ்சிக்கலாங்க. பதம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கை வச்சா இப்படி உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பதம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து முறுக்கு குழாயிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து பிழியும் போது இலக்கமாக வருங்க, நல்லா ஒட்டாமல் வருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம முறுக்கு வந்து பிழிகிறது வந்து தட்டில் வந்து பிழிஞ்சிக்கலாங்க. டேரெக்டாக வந்து புளிய வராதவங்க இப்படி வந்து தட்டில் வந்து பிழிஞ்சு விடும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் கையில் தெறிக்காது, கொஞ்சம் நமக்கும் சேஃப்டியாகவும் இருக்கும். அந்த தட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு முறுக்கு வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து முறுக்கு வந்து போட்டு விட்டுக்கலாங்க. போட்டுட்டு உடனே கரண்டியோ எதுவுமே விட்டு கலர வேண்டாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இருந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க விட்டு இந்த மாதிரி திருப்பி போடணும். இல்லை அப்படின்னா முறுக்கு வந்து உடஞ்சி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து சுட்டு முடிச்சாச்சுங்க. நான் போட்ட அளவுக்கு சின்ன கப்பாக தான் எடுத்திருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு 5 முறுக்கு போல் தாங்க வந்துருந்துச்சு. முறுக்கும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், கையில் உடச்சோம்னாலே உடையிற மாதிரி இருக்குங்க. நல்லா